Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-1 Chapter-3 Scoping பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஸ்கோப்னா என்ன, அடுத்து வேரியபிள் ஸ்கோப், அதோட டைப்ஸ், LEGB ரூல்னா என்ன, மாடியூல், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடியூல், ஆக்சஸ் கண்ட்ரோல், இது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Introduction to scope. Scope is a concept that refers to where variables and functions can be accessed. அதாவது ஒரு ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் ஸ்கோப். Scope refers to the accessibility of the variable within one part of the program to another part of the same program. ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது பல வேரியபிள்ஸ் பல இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். எந்த வேரியபிளை எந்த இடத்துல ஆக்சஸ் பண்றதுன்னு நிர்ணயிக்கிறது தான் ஸ்கோப். அடுத்து வேரியபிள் ஸ்கோப். முதல்ல வேரியபிள்னா என்னன்னு பார்ப்போம். மெமரியில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டுக்கு நாம கொடுக்குற அட்ரஸ் அல்லது லேபிள் தான் வேரியபிள். பாருங்க, வேரியபிள்ஸ் ஆர் அட்ரஸஸ் டு an object in memory. It helps us to manage and organize our code, ensuring that variables are only accessible where they are needed. அதாவது வேரியபிள் ஸ்கோப்போட பயன் என்னன்னா, நம்ம சோர்ஸ் கோடை நிர்வகிக்கவும் ஒழுங்கமைக்கவும் வேரியபிள் ஸ்கோப் உதவுது. அது மட்டும் இல்லாம வேரியபிள் தேவைப்படுற இடத்துல மட்டும் அதை ஆக்சஸ் பண்ற ஒழுங்கு அமைப்பையும் வேரியபிள் ஸ்கோப் தான் முடிவு பண்ணுது. When we assign a variable with colon equal to an instance, we are binding or mapping the variable to that instance. ஒரு ஆப்ஜெக்டை வேரியபிளுக்கு அசைன் பண்றது தான் மேப்பிங் அல்லது பைண்டிங் அப்படின்னு சொல்றோம். நேம் ஸ்பேசஸ். ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூவை அல்லது ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறது தான் மேப்பிங். நேம் ஸ்பேஸ் இஸ் அ கண்டெய்னர் ஆர் அ குரூப் ஃபார் மேப்பிங். மேப்பிங்கோட கலெக்ஷன் தான் நேம் ஸ்பேஸ். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. Namespaces are containers for mapping names of variables to objects. This helps to avoid name conflicts with variables defined outside the function. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் சில வேரியபிள்ஸ் இருக்கும். நேம் ஸ்பேஸோட வேலை என்னன்னா, ஃபங்க்ஷனுக்கு உள்ள மற்றும் வெளியில உள்ள வேரியபிள்ஸுக்கு நேம் கான்ஃப்ளிக்ட் வராம தடுக்கும். இதனால நமக்கு டீபக்கிங் ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். A is assigned to 5. அப்ப A யோட வேல்யூ நமக்கு 5. B is assigned to A. அப்படின்னா இந்த இடத்துல B யோட வேல்யூ நமக்கு 5. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். A is assigned to 5 பார்த்துருக்கோம். B is assigned to A. இந்த இடத்துல Aயும் B யோட வேல்யூ ரெண்டுமே நமக்கு 5. அடுத்தது பாருங்க, A is assigned to 3. இந்த இடத்துல A யோட வேல்யூ நமக்கு 3 இருக்கும், B யோட வேல்யூ 5 இருக்கும். LEGB rule. LEGB stands for local, enclosed, global and built-in. LEGB rule is used to decide the order in which the scopes are to be searched for scope resolution. எந்த ஆர்டர்ல சர்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றது தான் இந்த LEGB ரூல். இப்போ கம்பைலரோ அல்லது இன்டர்பிரட்டரோ நமக்கு ஒரு வேரியபிளை சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் நமக்கு சர்ச் ஆகும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் வந்து லோக்கல்ல இருக்கா அப்படின்னு போய் பார்க்கும், அடுத்து என்க்ளோஸ்ல இருக்கான்னு பார்க்கும், அடுத்து குளோபல், அடுத்து பில்ட்-இன். எக்ஸாம்பிள் ஃபார் LEGB ரூல்.
ஓகே, x is assigned to outer x variable. அடுத்து ஒரு display function கொடுத்திருக்கிறோம். அடுத்து x is assigned to inner x variable. அடுத்து print x. இந்த மூணு லைனும் display function, அதுக்கப்புறமா அந்த மூணு லைன் x assigned to inner x variable, print x, இந்த மூணுமே நமக்கு வந்து function declaration. இந்த function தானா execute ஆகாது, நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் நமக்கு டேரெக்டாக ஃபிஃப்த் லைன் வந்துடும், print x வரும். அந்த print xக்கு நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, அந்த எக்ஸுக்கு நம்ம அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த print xக்கு அதான் நமக்கு அவுட்புட். ஓகே, அந்த print xக்கு அடுத்தது டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. டிஸ்பிளே கால் பண்ணியிருக்கோம். அந்த கால் பண்ணால் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். டிஸ்பிளே இங்கே கால் பண்ணுறோம், ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எக்ஸ் இஸ் அசைன் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அந்த print xல வந்து இன்னர் எக்ஸ் வேரியபிள் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு print xல வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் உள்ள print xல வந்து அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், செகண்ட் print xல வந்து இன்னர் எக்ஸ் வேரியபிள் நம்மளோட அவுட்புட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். என்னெல்லாம் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப், என்க்ளோஸ்டு ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், பில்ட்-இன் ஸ்கோப். ஒன்னொன்னே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள். Always a function will first look up for a variable in its local scope. எப்போவுமே முதல்ல வந்து அந்த வேரியபிள் வந்து லோக்கல் ஸ்கோப்ல இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கும். லோக்கல் ஸ்கோப்ல இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்த அவுட்டர் ஸ்கோப்ல போய் அது செக் பண்ணும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம். டிஸ்க் ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது a is assigned to 7. அடுத்து print a. ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் கால் கொடுத்தாதான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே கால் பண்ணியிருக்கோம், ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகுது. a is assigned to 7 அப்படின்னா நமக்கு print a யோட வேல்யூ நமக்கு இங்கே அவுட்புட் என்ன அப்படின்னா a-க்கு 7. Global scope. A variable which is declared outside of all the functions in a program is known as global variable. ஒரு ப்ரோக்ராம்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நிறைய சப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த சப்ரோட்டீன்ஸ்க்கு வெளியில காமனாக டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள் தான் குளோபல் வேரியபிள். அதாவது வேரியபிள் விச் இஸ் யூஸ்ட் இன் த என்டையர் ப்ரோக்ராம். சரியா? இட் கேன் பி ஆக்சஸ்ட் இன்சைட் ஆர் அவுட் சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் இன் த ப்ரோக்ராம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். a is assigned to 10, disp அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். a is assigned to 7, print a, இந்த ஃபங்க்ஷனை disp ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அடுத்து ஒரு print a. இதில் வந்து a is assigned to 10 இருக்குது இல்லையா, இது வந்து குளோபல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம காமனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபங்க்ஷனுக்குள்ள a is assigned to 7, இது வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ பாருங்க, a is assigned to 10, disp ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணாதான் நமக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ கால் பண்ணுறோம், அப்போ a is assigned to 7. அப்போ அந்த print a-ல நமக்கு முதல்ல வேல்யூ என்ன இருக்கும், 7 இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடியுது. அடுத்த print a-ல வந்து குளோபலில் நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், a is assigned to 10. ஸோ ரெண்டாவது print a-ல வந்து நமக்கு அவுட்புட் வந்து 10. ஃபர்ஸ்ட் a-ல வந்து 7, அடுத்தது 10. அடுத்து enclosed scope. A variable which is declared inside a function which contains another function definition within it. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் இருக்கு, அதே ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு, அதுதான் இன்னர் ஃபங்க்ஷன். அந்த இன்னர் ஃபங்க்ஷன்ல இருந்து பேரண்ட் ஃபங்க்ஷன்ல உள்ள வேரியபிளை ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றது தான் enclosed scope. The inner function can also access the variable of the outer function. இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ. disp அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, a is assigned to 10. அடுத்து disp1 அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன், disp1ங்கிறது இன்னர் ஃபங்க்ஷன். அடுத்து print a அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
அடுத்து இந்த disp1 ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு disp1 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அடுத்து print a, அடுத்து disp ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து a is assigned to 10ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா செகண்ட் லைனில். இதுதான் என்க்ளோஸ்டு வேரியபிள். ஏன்னா இன்னர் ஃபங்க்ஷன்லையும் அவுட்டர் ஃபங்க்ஷன்லையும் நம்ம அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா என்க்ளோஸ்டு வேரியபிள். ஓகே, இப்போது இன்னர் ஃபங்க்ஷன் இதில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வந்து நமக்கு இன்னர் ஃபங்க்ஷன். அந்த disp1ஓட ஃபங்க்ஷனும் அதுவும் print a நமக்கு இன்னர் ஃபங்க்ஷன். மீதி அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து print a லாஸ்ட்ல வர அந்த print a வரைக்கும் நமக்கு வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளோட எக்ஸிக்யூஷன் இங்கே வந்து லாஸ்ட் லைனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. disp ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் லைனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே கால் கொடுக்குறோம். கால் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் போகுது, நமக்கு disp ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகுது. a is assigned to 10. அடுத்து இந்த disp ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் கொடுத்தா தான் disp1 வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கால் கொடுத்து நம்ம போகிறோம். ஸோ அந்த print ஏல வந்து ஏயோட வேல்யூ 10 வந்து நமக்கு அங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்த print a மறுபடி வருது, அந்த கால் முடிஞ்சு அடுத்த print ஏல வருது. அதுலேயுமே நம்ம ஏயோட வேல்யூ 10ன்னு வருது. ஸோ ரெண்டு print a ரெண்டு ஏலையுமே நமக்கு வேல்யூ வந்து 10 தான் நமக்கு அவுட்புட். அடுத்து built-in scope. அதாவது ஒரு கம்பைலரோ அல்லது ஒரு இன்டர்பிரட்டரோ ஒரு வேரியபிளை சர்ச் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து லோக்கல் ஸ்கோப்பில் பார்க்கும், அடுத்து குளோபலில், அடுத்து என்க்ளோஸ்டில், ஃபைனலாக பில்டின்ல பார்க்கும். ஓகே, இந்த பில்டின் ஸ்கோப்பில் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. built-in scopes are one of the widest scopes that cover all the reserved keywords. ஓகே, இதை ப்ரோக்ராமில் எந்த இடத்துலையும் ஈஸியாக கால் பண்ணலாம். built-in ஸ்கோப்பில் எல்லா நேம்ஸுமே டிஃபால்ட்டாக உள்ளேயே இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. அடுத்து மாடியூல். மாடியூல்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். சரியா, ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் மாடியூல்ஸ். ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாடியூல் இருக்கலாம். ஒரு சிங்கிள் மாடியூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், பல ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஓகே, அதான் சிங்கிள் மாடியூல் கேன் கண்டெயின் ஒன் ஆர் செவரல் ஸ்டேட்மெண்ட். ப்ரோக்ராம் வந்து கேன் பி டிவைடட் இன்டு மாடியூல்ஸ். அப்படி மாடியூலாக பிரிக்கலாம். எதுக்காக அப்படின்னா எதுக்கு ஈஸியாக இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட ப்ரோக்ராமிங் ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது டீபக்கிங் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் சப்டிவைடிங் எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்டு செப்பரேட் சப் ப்ரோக்ராம்ஸ் இஸ் கால் மாடுலர் ப்ரோக்ராமிங். அதாவது ப்ரோக்ராமையே பாதி பாதியாக பிரித்து செப்பரேட் பண்ணி சப் ப்ரோக்ராம்ஸாக எழுதுறது தான் நமக்கு மாடுலர் ப்ரோக்ராமிங். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். மாடியூல்ஸோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். மாடியூல்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக் இருக்கும், டேட்டா இருக்கும். அந்த மாடியூல்ஸை வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாடியூல்ஸை வந்து ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாடியூல் செக்மெண்ட்ஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் கால் பண்ணலான்னா நேம் வச்சு கால் பண்ணலாம், பேராமீட்டர்ஸ் வச்சும் கால் பண்ணிக்கலாம். இந்த மாடியூல் செக்மெண்ட்ஸை வந்து அடுத்த மாடியூல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். லெஸ் கோடு, கொஞ்சமாக கோடு எழுதுனா போதும். ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணலாம். கோட் வந்து ஷார்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. எரர்ஸை வந்து ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சேம் கோடை வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். அடுத்து ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் a security technique that regulates who or what can view or use resources in a computer network. அதாவது நம்ம நெட்வொர்க்குள்ள டேட்டாவை யார் பார்க்கலாம், எதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி கொடுக்குற ஆக்சஸ் தான் ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த செக்யூரிட்டி வந்து நம்ம ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபையர்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை வந்து இதை எந்த மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் மூலமாகவும் ஸ்பெசிஃபையர்ஸ் மூலமாகவும் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.
Access modifiers are used to assign the accessibility to the class members. Class membersக்கு கிளாஸில் எந்தெந்த ஆக்சஸை கொடுக்கறதுன்னு அசைன் பண்ணுறது தான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். மொத்தம் 3 டைப் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். பப்ளிக் வந்து பப்ளிக் கீவேர்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் பப்ளிக் மெம்பர்ஸ். பப்ளிக் மெம்பர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பப்ளிக் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் அண்டர் பப்ளிக் கேன் பி ஆக்சஸ் பை அதர் கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டூ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பப்ளிக் கீழே நம்ம டிக்ளேர் பண்ணுற கிளாஸ் மெம்பர்ஸை வந்து வேற கிளாஸ்லையும் வேற ஃபங்க்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் பார்ப்போம். கிளாஸ் மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் அஸ் ப்ரைவேட் கேன் பி ஆக்சஸ் ஒன்லி இன்சைட் த கிளாஸ். ப்ரைவேட் போட்டு நம்ம அந்த கிளாஸ் மெம்பரை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற கீவேர்டு வந்து ப்ரைவேட். ப்ரொடெக்டடுக்கு வந்து என்ன கீவேர்டு அப்படின்னா ப்ரொடெக்டட் தான் கொடுக்குறோம். சிமிலர் டு ப்ரைவேட். ப்ரொடெக்டட் வந்து சிமிலர் டு ப்ரைவேட். தட் இஸ் இட் கேன் பி ஆக்சஸ் ஒன்லி இன்சைட் த கிளாஸ். இன்னொன்று வந்து இட் கேன் பி ஆக்சஸ் பை எனி சப் கிளாஸ், அதாவது டிரைவ்டு கிளாஸ். பைத்தானில் வந்து இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மெக்கானிசம் வந்து கிடையாது. நமக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து அதை ப்ரொடெக்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆக்சஸ் மாடிஃபையரையுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா C++ ஜாவாவில் அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் என்ன அப்படின்னா ப்ரைவேட். பைத்தானில் வந்து அது வந்து டிஃபால்ட்டாக வந்து பப்ளிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.